வணக்க நண்பர்களே, நான் உங்கள் டெக்னீஷியன் பாண்டியன். இப்போது கோடை காலத்தில் அதிகமாக தேவைப்படக்கூடியது ஏசி, அதுக்கப்புறமா மின் விசிறி. டேபிள் ஃபேன் பார்த்திங்கன்னா ஏழைகளோட ஒரு ஏசின்னு சொல்லலாம். டேபிள் ஃபேனை பெரும்பாலும் சீலிங் ஃபேன் பயன்படுத்த மாட்டாங்க. டேபிள் ஃபேன் பார்த்திங்கன்னா வெக்கை இல்லாமல் காற்று வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே டேபிள் ஃபேன் பயன்படுத்துவாங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபேன் வேகமாக சுற்றும், ஆனாலும் காற்று வராது. அதாவது ரெக்கைகள் மெதுவாக சுற்றுனது அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்சர் பழுதான அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ரெக்கை வேகமாக சுற்றியுமே காற்று வராதுங்க. அதுக்கு மெயின் காரணம் அந்த பிளேடோட எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு தாங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஃபேன் வேகமாக சுற்றி காற்று வரல அப்படின்னா, சீலிங் ஃபேனாக இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சரி, அதோட எட்ஜில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் வேகமாக சுற்றினாலுமே கூட அந்த காற்று வரவிடாது. அது அந்த காற்றை கிழிச்சிட்டு அந்த ரெக்கைகள் சுத்தாததுனால காற்று நமக்கு கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள்.